இப்போது நம்ம வந்து கிச்சனில் இருக்கோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு மெய்ட் அக்கா இருக்காங்க. எந்த வேலை கொடுத்தாலும் வேலைக்கு முன்னாடி ஒரு ரீசன் சொல்லிடுவாங்க. இப்போ போய் எக்ஸாம்பிளாக பாத்திரம் கழுவுங்கக்கா அப்படின்னா, நான் வந்துட்டு லட்டு சாப்பிட்டு வந்து பாத்திரம் கழுவுறேன், இல்லை காஃபி குடிச்சிட்டு வந்து கழுவுறேன் அப்படின்வாங்க. இதோட ஹைலைட் என்னன்னா, நேற்று டியூஸ்டே பூஜை பண்ணணும். அவங்க வர கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சர்ப்ரைஸாக நம்ம கொஞ்சம் வேலையை செஞ்சு வைக்கலாமேன்னு லைட்டாக வீடு பெருக்கிட்டு இருந்தால் வந்தாங்க மேடம். வந்தவங்க எல்லா வேலையும் என்கிட்டே விட்டுட்டாங்க. வீடு பெருக்கிறது, வீடு மாப் பண்ணுறது, வாசை பெருக்கிறது, வாசை கழுவுறது, எல்லா வேலையும் நானே தான் செஞ்சேன். ஏன்க்கா அப்படி பண்ணுறீங்க? மேல் வீட்டு பாப்பாவை அழுகுதுன்ட்டு கூட்டிகிட்டு வந்தேன். மேல் வீட்டு பாப்பா அழுகுதுன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க. எப்படி நம்ம வந்து வேலைக்கு மேடாக வாங்கின சேலரி கொடுத்து கூப்பிட்டு வருவோமா? இவங்க வந்து மேல் வீட்டு குழந்தைய வந்து தாளாட்டிட்டு அதான் ரீசன் என்னையே எல்லா வேலையும் வாங்குறாங்க. என்னக்கா சொல்கிறது உங்களை? பாப்பா ரொம்ப அழுதுனே இருந்துச்சு. சரின்ட்டு மடியில் வச்சுன்னு. அப்போ என்னை பார்த்தா பாவமா தெரியல உங்களுக்கு? சரி, ஓகே. இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. லட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். பூஸ்ட் குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் என்ன பிளான்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். வீட்டுக்கு கிளம்பிடுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடணும். ஓகே, ரொம்ப நல்லது. உங்களை மாதிரி ஒரு மெய்டு எங்கே தென்னாலும் கிடைக்கவே மாட்டாங்க யாருக்கும். நான் வந்து இவங்களோட ஃபோட்டோவை போட முடியாது. இல்லைனா இவங்களை போட்டு இவங்களை எல்லாரும் வேலைக்கு வச்சுக்கோங்கப்பா, சூப்பரான மெய்டு அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ கொடுப்பேன் கண்டிப்பாக.